கடவுள் இங்கே சாயல் என்பது வெளிப்புறகரமான தோற்றத்தை குறித்து பேசுவது அல்ல. வெளிப்புறகரமான தோற்றத்தை குறித்து பேசுவது அல்ல. உலகத்தில் வேணா ஒரு தகப்பனை போல சாயலுக்கு ஒத்திருக்கிறான்னா அந்த வெளிப்புறமான முக அடைப்பையோ உடல் சார்ந்ததான காரியங்களை குறித்து பேசலாம். ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடியதான காரியம் ஆவிக்குரிய குணங்கள். சொல்லப்போனால் இது குணங்களை குறித்து பேசக்கூடியதான காரியம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் என்று சொல்லுவது அவருடைய குணத்தை குறித்து பேசக்கூடியதான காரியம். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு ரூபம் என்று ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆவியாக இருக்கிற ரூபம் இல்லாமல் இருக்கக்கூடியதான கடவுளை எப்படி என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அவருடைய குணாதிசயத்தை கொண்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இரண்டு விஷயங்கள். ஒன்று, இயேசுவின் அன்பை நான் அறிவிப்பது என்பது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே நான் இயேசுவை நீ ஏற்றுக்கோ, அவர் உன்னுடைய பாவங்களுக்காக வந்திருக்கிறார், அவர் உனக்காக சிலுவைக்கு போனார், அவரால் நீ ரட்சிக்கப்படுவ, அவரால் உனக்கு வாழ்க்கை கொண்டு கொடுத்துட்டா, அவரை பற்றி அறிவிச்சுட்டு அப்புறம் அவன் கேட்பான இயேசுவை நீ இதை ஏற்றுட்டு நீ என்ன மாற்றத்தை கண்ட, இயேசுவை நீ ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையில் என்ன இருந்தது சொல்லி அப்படின்னா அதெல்லாம் நீ கேட்காத. இயேசுவை ஏற்றுக்கோ. இதுவா சுவிசேஷம்? மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஸோ இதில் ரெண்டு காரியங்கள் இருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் அந்த கொடுத்து அப்படின்றதான வார்த்தை என்னன்னு கேட்டிங்களா? பின்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, அதை கவனிக்கணும். கொடுங்கள் அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுங்களா? கொடுங்கள் அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் அங்கே கொடுத்து தென் அடுத்து நம்ம இன்னொரு காரியம் நாம் செய்ய வேண்டியது இருக்கு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஸோ இங்கே அடுத்த கட்டளை எது என்ன சொல்ல கேட்டிங்களா? அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லது ரட்சிக்கப்பட்டதான திருச்சபையில் இணைந்திருக்கக்கூடியதான திருச்சபையாக இருக்கக்கூடியதான நமக்கு அவருடைய உபதேசத்தை பற்றியதான படிப்பினை நமக்கு தேவை. அந்த டீச்சிங் நமக்கு வேணுன்றாரு. ஏன் டீச்சிங் நமக்கு வேணும் அப்படின்றான்னா கடவுள் எப்பொழுதுமே நம்முடைய விசுவாசத்தை அவர் மீது வைப்பதை மாத்திரம் அவர் விரும்புவது கிடையாது. கடவுள் எப்பொழுதுமே விசுவாசத்தை அவர் மீது வைப்பதை மாத்திரம் அவர் விரும்புவது கிடையாது. நான் அவர் மீது விசுவாசத்தை வைப்பதினால் அந்த விசுவாசம் என்னை ரட்சித்து இன்றைக்கு சவுச்சல் என்னை கொண்டு என்ன பண்ணியிருக்குதுங்க, திருச்சபையாய் மக்களோடு கூட என்ன இணைத்து இருக்கு. இதை மாத்திரம் அவர் விரும்புவது கிடையாது. நாம் வளர வேண்டும், அந்த விசுவாசத்தில் வளரணும்னு தான் கடவுள் ஆசைப்படுறார். நிறைய பேர் அந்த ரட்சிக்கப்பட்டதான அந்த அனுபவம், சபையில் சேரக்கூடியதான அனுபவம் அதோடு கூட அப்படியே நின்றுறாங்களே தவிர வளர்கிறதான அனுபவத்தில் அவங்க இருப்பது கிடையாது. ஆகவே தான் இன்றைக்கு நான் வசனத்தை அனுப்பும் பொழுது இன்றைய நாளுடைய பிரசங்கத்திற்கு உண்டானதான ஒரு கொட்டேஷனை உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், நான் அனுப்பியிருப்பேன். எத்தனை பேர் அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை யாருக்காவது ஞாபகம் இருக்கா நான் அனுப்பினதான அந்த கொட்டேஷன்? ஒருவர் பேசினதான ஒரு வார்த்தையினுடைய சின்ன ஒரு கொட்டேஷன் மாத்திரம். எப்பொழுதுமே நான் ஒரு சிலதான வார்த்தைகளை நான் எழுதி அனுப்புவேன். ஆனால் இந்த முறை ஒருத்தர் சொன்னதான நாம் கிறிஸ்துவில் கிறிஸ்துவுடன் கிறிஸ்துவால் கிறிஸ்துவை போல. அப்போ நாம் ஏன் இங்கே திருச்சபையாய் நாம் இங்கே இருக்கிறோம், அல்லது நாம் இந்த திருச்சபையில் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இயேசுவை போல மாறுவதற்கு, இயேசுனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் ஒவ்வொருவரும் வளருவதற்கு. அப்போ ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம் நாம் இங்கே இல்லைங்க, அன்பு செலுத்துறோன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் நேசிப்பதற்கு மாத்திரம் அல்ல, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு மாத்திரம் நம்முடைய காரியம் இங்கே முடிந்து போவது கிடையாது. நம் அனுதின வாழ்க்கையில் நாம் அவரை போல மாறுகிறோமா என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டதான காரியம். ஏன் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், டீச் பண்ண சொல்றார். அப்படின்னா ஏன் ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைகள் நம்ம அனுப்புகிறோம்? கற்றுக்கொள்வதற்கு.
கற்றுக்கொள்வதனால என்ன பிரயோஜனம்? வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். குழந்தையா இருக்கிறவன் குழந்தையா இல்லாமல் வளருகிறதான போல அந்த வளர்ச்சிக்கு ஏற்றதான அறிவை அவன் எதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறான்? சொல்லிக் கொடுக்கறதான மூலமாக தான். அப்போ இங்கே கடவுள் நாம் என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் புதிதாய் பிறந்ததான குழந்தைகள் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுது. ஏன்னா we are born again, நாம் மீண்டுமாக நாம் பிறக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிறக்கிறதான பொழுது நாம் மறுபடியும் குழந்தைகளாக தான் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிறக்கிறோம். ஆகவே இந்த குழந்தையானது வளரணும்னு சொல்லி தான் கடவுள் விரும்புகிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்ததான குழந்தையை போல. அப்போ கடவுளுடைய நீங்கள் புதுசாக இப்போ பிறந்திருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதான பொழுது. ஸோ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாக இருக்கக்கூடியதான நாம் வளர வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அதே 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். அதே 1 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கடவுளும் சரி அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுவதும் சரி நாம் வளரணும். அப்போ நாம் ஏன் இங்கே திருச்சபையாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் வளர்வதற்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம் வளர்ச்சியை பார்ப்பதற்காக தான் நாம் இங்கே என்ன பண்ண நாம் இருக்கிறோம். இது கடவுளுடைய விருப்பம். அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடியதான ஒரு விஷயம். ஆகவே இன்றைக்கு நம்ம யோசிக்கக்கூடியதான விஷயம், இத்தனை வருஷம் நான் சர்ச்சைக்கு போயிட்டேன், அல்லது இத்தனை வருட காலங்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், அல்லது பிறந்ததுலேருந்தே நான் கிறிஸ்தவனாக தான் நான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வளர்ந்திருக்கிறேனா? உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவது போல, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்றதான மாதிரி இங்கே நம்ம வருஷங்கள் போயிருச்சு. ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், 10 வருடங்கள் ஆயிருச்சு, 12 வருடங்கள் ஆயிருச்சு, 15 வருடங்கள் ஆயிருச்சு, 5 வருடங்கள் ஆயிருச்சு. அந்த வருடத்திற்கு ஏற்றதான வளர்ச்சியை நான் இங்கு பார்க்கிறேனா? அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடியதான மிக முக்கியமான காரியம், நமக்கு முன்பாக இருக்கக்கூடியதான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு பிறந்தோம், மறுபடியும் பிறந்த அத்தனை பேரிலும் ஒரு சிலரை தவிர மீது எல்லாருமே அந்த குழந்தைன்றதான ஸ்டேஜிலே நாம் நின்றுட்டோம். வளர்ச்சிக்கு உண்டானதான காரியத்தில் ஆர்வத்தையோ அல்லது நாம் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் அனுதினமும் வளர்ந்து கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் என்கிறதான எண்ணம் நமக்கு அல்லது அந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து திருச்சபையாகிய நாம் இங்கிருந்து நம்ம வளரணும் அப்படின்றதே நாம் மறந்து கொண்டு இருக்கிறோம் என்பது தான் இருக்கக்கூடியதான மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். நாமெல்லாம் வளர்ந்துருந்தோம் அப்படின்னா இந்த அறிவிப்புலாம் வரவே வராது. செய்யுங்க, பண்ணுங்க, படிங்க, ஸோ எல்லா காரியத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றையும் நாம் இந்த அறிவிப்புலாம் வரவே வராதாமா. நாம் இன்னும் வளருவதற்குண்டான முயற்சியை நான் எடுக்கலை. நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரெடி டு கோ டு ஹெவன், எப்போ வேணாலும் நான் பரலோகம் போவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு பரலோகம் நிச்சயமாயிருச்சு. ஆனால் இங்கே நான் என்னத்தை பண்ண போகிறேன் அல்லது இங்கே என்னத்தை நான் கற்றுக்க போகிறேன்? 1வது விஷயம். 2வது விஷயம், திருச்சபையை நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் அல்லது சபை கூடி வருவதனுடைய முக்கிய நோக்கம், எதற்காக நாம் இங்கே கூடி வருகிறோன்னு தான் அந்த நோக்கம் வேறு மாதிரி திசை திருப்பி விட்டாங்க. ரட்சிக்கப்படும் பொழுதும் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வரும் பொழுதும் சபையினுடைய நோக்கம் என்பது உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தையே காட்டுவதனால அந்த வளர்ச்சி என்பதை நம்மளால் என்ன பண்ண முடியாமல் போயிடுச்சு, பார்க்க முடியாமல் போயிருச்சு. நல்லா புரிந்து கொள்ளணும்,
கடவுள் விரும்புவது அல்லது வேதம் நமக்கு காட்டுவது சபையாய் நாம் கூடியிருப்பது வளருவதற்காக அப்படின்னா அங்கத்தினருடைய எண்ணிக்கையினுடைய வளர்ச்சியை பேசவே கிடையாது. நியூமரிக்கல் குரோத்ன்றாங்க இல்லையா, இந்த வருஷம் நாங்கள் 50 பேர், அடுத்த வருஷம் 100 பேரா? ஆமாம், நான் நிறையா பாஸ்டர்ஸுடைய அந்த புது வருடத்தினுடைய தீர்மானங்களை நான் பார்த்துருக்கேன். நான் அவங்களுடைய கேலண்டர்லேயே அவங்க போடுவதை நான் பார்த்துருக்கேன். இந்த வருடம் 50 குடும்பங்கள் இருந்தது, அடுத்த வருடம் நம்முடைய இலக்கு 100 குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆட்களை பெருக்கிட்டு போடுவதல்ல நம்முடைய தரிசனம், நம்முடைய ஊழியம் என்பது ஆட்களை பெருக்கிட்டு போகிறதில்ல, இருக்கிற ஆட்கள் வளர்ந்துருக்கிறாங்களான்னு பார்க்கறதான். இந்த வருஷம் நான் இப்படி இருந்தேன், இந்த வருஷம் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் போன வருடம் முழுவதும் நான் சர்ச்சாக கூடி வரும் பொழுது கேட்டதான படிப்பினை, சொல்லிக் கொடுத்ததான டீச்சிங், கடவுளுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுது. இப்போ நான் மாறி இருக்கிறேன், கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னா அதுதான் வளர்ச்சி. புரியுதா புரியலையா? இந்த தரிசனம் 50 குடும்பம், 100 குடும்பம், 500 குடும்பம், அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நீ ஆட்களை வேணால் நீ கூட்டிகிட்டு போகலாம், எண்ணிக்கையை நீங்கள் அதிகரித்து கொண்டு போகலாம், அதன் மூலமாய் வரக்கூடியதான மற்ற காரியங்கள் வேணால் உங்களிடத்தில் பெருகலாமே தவிர மக்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருப்பாங்க, வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. ஏன்னா நாம் இன்னும் கற்றுக் கொடுக்கவே இல்லையே, எதற்காக நாம் இங்கே கூடியிருக்கணும் நோக்கத்தை இன்னும் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. அல்லது நாமாவது எதற்காக நான் சர்ச்சுக்கு வரேன், அதனுடைய நோக்கம் என்ன, ஏன் சபையாக நான் இங்கே இருக்கிறேன்றதான புரிந்து கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லையே. அப்போ கடவுள் நம்ம எல்லாம் ரட்சித்து அவருடைய சரீரத்தில் அல்லது அவருடைய அவயவம், அவருடைய சரீரமாகிய சபையில் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து இணைத்து இருக்கிறாருன்னா அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் ஏன் அவர் ரட்சித்து ஒரு சபையாக இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம்? நம்முடைய நோக்கம் என்ன? ரோமர் 8வது அதிகாரம் அவருடைய உன்னதமான ஒரு நோக்கத்தை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியதான காரியம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரையிலும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ, நல்லா புரிஞ்சுக்கோ, தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ, முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஐயா வெயிட்டுங்க ஐயா, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸோ இந்த 3 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் காட்ஸ் அல்டிமேட் பர்பஸ். கடவுள் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு உண்டானதான, ரட்சித்ததற்கான ஒரு மிக முக்கியமான உன்னதமான நோக்கத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள் அவர் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக தான் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம முன்குறித்து அழைத்து ரட்சித்து சபையாய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒன்றிணைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பாய் வளரணும், நாம் மாறணும், அதுதான் கடவுளுடைய நோக்கமே தவிர திருச்சபையில் நாம் இங்கே இருந்து விச் மீன்ஸ் மிக முக்கியமான நோக்கம். பல காரணங்களுக்காக நம்ம கூடியிருக்கிறோம், ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு உலகத்தின் மீதும் உலக பொருளின் மீதும் உலக ஆசீர்வாதத்தின் மீதும் நாம் எண்ணங்களை வைத்து நாம் கூடியிருக்கிறோம், அதனுடைய நோக்கம் நம்ம நினச்சோம் அப்படின்னா கடவுள் வைத்திருக்க அந்த நோக்கத்தை விட்டு நாம் சர்ச்சை எங்கேயோ தடுமாறிட்டு இருக்குதுன்னு அர்த்தம், சபை எங்கேயோ வழி விலகி போகுதுன்னு அர்த்தம். சபை என்பது நீங்கள் தான், நானும் தான், அது வேறு எங்கேயோ நம்ம போயிட்டு எதுக்குங்க சர்ச்சுக்கு வரீங்க, என் கஷ்டம் மாறாதான் சர்ச்சுக்கு வரேன், பிரயோஜனம் இல்லை. எதுக்குங்க நீங்கள் சர்ச்சில் இருக்கிறீங்க, என் குறைய சொல்லி அந்த குறைக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்குமான்னு நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன். எஸ், அதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் எதுக்கு நீங்கள் சபையாகி வரீங்க? கடவுளுடைய வார்த்தையை கேட்குறேன், என் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கணும், நான் வளர்ச்சியை பார்க்கணும், அதற்காக தான் நான் இங்கே கூடி வரோம் வாரம் வாரம் என்ன இருந்ததுன்னா
நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். சபையினுடைய நோக்கத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு நடக்கிறோன்னு அர்த்தம். ஒருவேளை இப்போ இப்படியே நான் சொல்கிறேனே, ஊழியத்துக்கு வரவங்க, ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சொந்த ஊழியத்தை கட்டுறீங்கன்னு அர்த்தம். செழிப்பின் உபதேசத்தை எடுத்து மக்களுடைய மனதை மயக்கி மக்களுக்கு நயமாய் பேசி அவருடைய விருப்பத்திற்கும் அவருடைய எண்ணத்திற்கும் ஏற்றபடி நாம் பேசி அவர் நம்ம வழி நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா நான் என் சொந்த ஊழியத்தை செய்கிறேன்னு அர்த்தம். கடவுளுடைய ஊழியத்தை நான் செய்யலை. அப்போ கடவுளுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா எதற்காக சபையாய் கடவுள் என்னை கூடி வர செய்திருக்கிறார், அந்த நோக்கத்தை அறிந்து அதை நான் செயல்படுத்தினேன் என்றால் தான் நான் அவருக்கேற்றபடி ஊழியத்தை செய்கிறோன்னு சொல்லி அர்த்தம். ஆகவே இந்த இடம் அதற்கேற்றதான இடம் அல்ல. கடவுளுடைய விருப்பத்தையும் ஆசை நிறைவேற்றக்கூடியதான இடம். உட்காந்துட்டு இருக்கக்கூடியதான நமக்கும் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான மிக முக்கியமான நோக்கம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதாக. ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே ஒரு டைம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஒரு டைம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், அதோட என் வாழ்க்கை முடிந்ததை நாம் நினைத்து விடக்கூடாது. அதே போல் நான் ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் தீர்மானம் எடுத்துட்டேன், அந்த தீர்மானத்தின்படி நான் இங்கே இருக்கிறேன்னு நினச்சா இது ஒரு டைம் எடுக்கக்கூடியதான தீர்மானம் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் நடக்கக்கூடியதான ஒரு காரியம். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ கடவுள் நம்மை அழைத்தனுடைய நோக்கம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அழைக்கப்பட்டதான அத்தனை பேருமே மாறணும். ஆனால் ஒன்று நாம் மறந்து விடக்கூடாது, அது இந்த பூமியில் நிச்சயமாய் அது நிறைவு பெற முடியவே முடியாது. ஆனால் அதற்குண்டானதான ஓட்டங்களும் அதற்குண்டானதான முயற்சிகளும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நாம் பண்ணிக்கொண்டே நாம் இருக்கலாம். அப்போ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்னா கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்ததான பொழுது எப்படி இருந்தாரோ அவரை போல நாம் வாழ்வதற்கு நாம் என்ன பண்ணணுங்க, நாம் முயற்சி நாம் செய்யணும். வாழ்வதற்கு உண்டானதான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காட்டணும். அப்போ கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாய் கிறிஸ்துவை போல நான் மாறுவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் என்பதை எப்படி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும், அல்லது அதை எப்படி நம்மளால் காட்ட முடியும் அப்படின்னா, தயவுசெய்து நான் நமக்கு புரியும்படியாக சொல்கிறேன். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசுவை போல் வாழ்கிறோமா அல்லது இயேசுவை போல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னவாக இருக்கும், ஐயா நான் முயற்சி செய்து கொண்டு தான் வருகிறேன், நான் முயற்சி செய்துட்டு வரேன், எனக்கு ஆசை தான் இயேசுவை போல் இருக்கணும், இயேசுவை போல் நடக்கணும்னு ஆசை தான் எனக்கு. அதற்குண்டான முயற்சியை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த முயற்சியை எப்படி நாம் கண்டுபிடிப்பது, இதற்குண்டான முயற்சியை நான் எடுத்துட்டு இருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, செய்கைகள். ஓகே, தென் வேற இந்த காரியத்தை நான் கையில் இருக்கிறதுனால, இந்த காரியத்தை நான் கையில் எடுத்திருக்கிறதுனால, இந்த காரியத்தை நான் செய்து கொண்டு வருவதனால இயேசுவை போல மாறுவதற்கு அல்லது இயேசுவை போல இந்த பூமியில் நடப்பதற்கு நான் முயற்சியை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த முயற்சியினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றதை எப்படி என்னால் அறிந்து கொள்ள முடியும்? ஓகே, இப்படி நான் சொல்கிறேனே, நான் இயேசுவை போல இயேசுடைய சாயலை கொப்பாய் மாறுவதற்காக கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் அப்படின்னா அதற்குண்டான வேலையை எனக்குள்ளாக நடக்குது, அதற்குண்டான முயற்சியை நான் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த காரியம் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குன்னா, இயேசுவை போல மாறுவதற்காக நான் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில் சுயத்திற்கும் மறிக்கிறேன் என்று சொன்னால் நான் மாறிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? ஐ ஆம் ரெடி டு டை. அனுதினமும் நான் சாகிறேன். எதில்? என்னுடைய சுயத்தில், என்னுடைய குணத்தில் நான் தினமும் நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய சுய குணத்தில், என்னுடைய சுய விருப்பத்தில், என்னுடைய சுய நடக்கையில், என்னுடைய சுய வாழ்க்கையில் நான் தினமும் நான் சாகிறேன். எனக்கு பிரியப்படுறதை அவருக்காக விடுறேன், எனக்கு வருது கோபம், அதை அடக்கி கொள்கிறேன், நான் அதில் நான் மறிக்கிறேன் அப்படின்னா நான் அவரை போல் மாறுவதற்குண்டான முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். சுயம் மாறாமல், சுயத்திற்கு சாகாமல்,
ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி, சர்ச்சில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு முன்னாடி என்கிட்ட இருந்த அதே குணம் இன்னும் என் வாழ்க்கையில் இருக்குது, அதே பழக்கம் என் வாழ்க்கையில் இருக்குது, அதே நடக்க என் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் நான் இயேசுவை போல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அல்லது இயேசுவை போல வாழ்வதற்கு நான் முயற்சிக்கிறேன், ஐ ஆம் ட்ரை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம ஒருபோதும் அவருடைய அந்த சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாறவே முடியாது. ஏன் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறணும்? ஏன் கடவுளுடைய அல்டிமேட் பர்பஸ் சபை நாம் வளர்ந்து கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு தக்கதாய், அப்படி தானே இருக்குது. எபேசியர் 4:11-12, எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும். மேலும் நாம் அனைவரும் ஓகே குட், நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இது எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார். இது எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார். எபேசு சபை விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறதான பொழுது அந்த ரைட்டிங் ஸ்டைலை பார்த்தீங்களா, அதை எழுதுகிறதான முறையாக பார்த்தீங்களா, மேலும் நாம் அனைவரும் சொல்லிட்டு தன்னையும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது, இல்லை அப்படியே வாசிச்சுட்டு போயிடலாம் எனக்கு தெரியாது. அங்கே பவுல் தன்னை வேறுபடுத்தி காட்டலை. அது எனக்கும் நானும் தினமும் வளரணும். ஆமாம், நாம இங்கேருந்து நீங்கன்னு பேசுவோம். நீங்கள் வளர்ந்தீங்களா, நீங்கள் வளர்ச்சியை பார்த்தீங்களா, ஏதோ நாம் வளர்ந்து முடிச்சிட்ட மாதிரி நிறைய பேர் பேசுறது. பவுல் நல்ல ஊழியக்காருக்கு அதனுடைய அர்த்தமே. மேலும் நாம் அனைவரும், இதுதான் இயேசுவை போல இருப்பதுக்கு அவர் காட்டக்கூடிய சுயத்துக்கு மறிச்சிட்டார். தாண்டதான எண்ணம் அங்கே போயிருச்சு. சொல்ல ஓகே. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தால், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அங்க சொல்றார் the oneness mind. வளர்ச்சின்றது ஒற்றுமையில தான் தொடங்குமே தவிர பிரிவினையில தொடங்கவே தொடங்காது. ஸோ நம்ம வளரணும்னு நினச்சா ஒற்றுமையாக இருக்க நாம் முயற்சி செய்யணும். ஒற்றுமையாக இருக்கணும், நம்முடைய குணத்தை ஒன்று நாம் ஒழிக்கணும். எந்த இடத்துல சுயம் இருக்கிறதோ, எந்த இடத்துல தாண்டதான எண்ணம் இருக்கோ, அந்த இடத்துல ஒற்றுமையை பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஸோ மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக, பூர்ண புருஷராகும் வரைக்கும் மெச்சூர் ஆகின்றார், வளருங்கன்றார். அதான் திருப்பி அது தொடர்ச்சியாக எழுதும் பொழுது 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் சொல்றார். அதே எபேசியர் 4வது அதிகாரம் 14-16. நாம் இனி குழந்தைகளாயிராமல், மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவிதமான தந்திரங்களாகிய உபதேசத்திலிருந்து விலகி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். அதாங்க முடிக்கும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும். வளர்ச்சியை நாம் பார்ப்பது எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு, அந்த நிறைவான வளர்ச்சியுடைய அளவுக்கு தக்கதாய் நாம் வளரணும். ஸோ எல்லா இடங்களிலேயும் வளர்ச்சியை குறித்து பேசுது. வளர்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதான காரியம். நாம் என்னைக்கு நம்முடைய சுய குணத்திற்கு, சுய நடக்கைக்கு, சுய விருப்பத்திற்கு நாம் மறிக்கிறோமோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனால் என்னுடைய சொந்த புத்தியை, சொந்த அறிவை, சொந்த குணத்தை நான் விடமாட்டேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டவன் நாம் சொன்னோம் அப்படின்னா நாம் இன்னும் குழந்தையாக இருக்கிறோன்னு அர்த்தம். வயது வேணா போயிருக்கோம், ரட்சிப்பினுடைய வருஷங்கள் வேணா கூடி இருக்கும். ஆனால் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் குழந்தைங்க தான். ஆனால் அந்த குழந்தைங்க அப்படியே இருந்தால் நாம் விட்டுடுவோமா? உலக பிரகாரமாய் ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுக்கிறோம். 5 வருடங்கள் ஆகுது, 10 வருடங்கள் ஆகுது. அந்த குழந்தை இடத்துல எந்த ஒரு வளர்ச்சியையும் பார்க்கல அப்படின்னா நாம் அப்படியே விட்டுருவோமா? அடுத்து அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு உண்டான காரியங்களை நாம் தேடுவோம்.
என்ன குறை இருக்கு? 5 வருஷம் ஆயிடுச்சியா, என்ன குறை இருக்கு? என்ன தவறு இருக்கு இவனுடைய வளர்ச்சியில்? ஏன் இன்னும் வளராமல் இருக்கிறான்? 2வது காரியம். 3வது காரியம், டாக்டர்கிட்ட போய் மருத்துவருடைய உதவியை தேடுவோம். இவன் வயசு கேட்டதான வளர்ச்சி இல்லை, இவன் வளரணும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் புத்தி மாறல, இன்னும் அறிவு மாறல, இன்னும் நடக்க மாறல, இன்னும் நம்ம செயலில் எந்த ஒரு மாற்றத்தையும் இல்லை, இன்னும் நாம் அப்படியே தான் இருக்கிறோம். ஐயோ, நம்ம குழந்தைங்களாம் இருக்கிறோமே, நம்மக்கிட்ட என்ன தவறு, எதை நான் மாற்றிக்கொள்ளணும், எதில் நான் வளரணும், இன்னும் என்னுடைய வளர்ச்சியை பார்க்கலன்னு சொல்லி என்னைக்காவது நம்ம தேடி இருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம யோசித்து இருக்கிறோமா? ஆனால் உலக பிரகாரமும் ஒரு குழந்தை நமக்கு பிறக்குது, உலக பிரகாரம் ஒரு குழந்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குன்னா, அந்த குழந்தை சரியான வளர்ச்சியை அடையலைன்னா பதறோம், துடிக்கிறோம், கவலைப்படுறோம். ஆனால் இன்னைக்கு 10 வருஷம் ஆகுதுன்றோம், 15 வருஷம் ஆகுதுன்றோம், 20 வருஷம் ஆகுதுன்றோம், 25 வருடங்கள் ஆகுதுன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சியை நான் பார்க்கல, மாற்றத்தையும் பார்க்கல, நான் வளரவே இல்லை. இன்னும் நான் ஏன் குழந்தையாக இருக்கிறதான எண்ணம், அக்கறை, அந்த பரிதவிப்பு என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் வந்துடுதா? அப்படி வரல அப்படின்னா நான் ஏன் சபையாக இங்கே இருக்கிற அந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நான் தெரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். சோச்சுன்னா என்னன்னு நம்ம புரியாமல் நம்ம வந்துட்டு இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். இது அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும், இது அத்தனை கிறிஸ்தவங்களுக்கும் பொருந்தும். சபையாய் நான் ஏன் இங்கே கூடி இருக்கிறேன், அல்லது ஒரு சபையாய் நான் ஏன் இங்கே இருக்கிறேன், இந்த திருச்சபையை ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நான் அவரை போல, நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறுவதற்கு எனக்கு இந்த திருச்சபை உதவி செய்கிறது. அப்போ இன்னும் நான் மாறலை, இன்னும் என் புத்தி, அதான் நான் சொன்னேன் போன வாரம் மிகப்பெரிய உதாரணம். என்னால் என் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் இயேசுவை சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை மாறலை அப்படின்னா, இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் யார்? குழந்தையோட குணம் என்னது? குழந்தையினோட குணம் என்னது? என்னங்க குழந்தையோட குணம் என்னதுங்க? அப்பா அம்மாவே சார்ந்து இருப்பாங்க. அப்புறம் ஓகே, பவுல் சொல்லக்கூடியதான உதாரணத்தை பார்க்கலாமா? குழந்தைங்கன்னா என்னன்றன 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். ஓகே, 1வது வசனம். மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி. மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரிய, ஆவிச்சுமே வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணல, நான் நினைக்கல. உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருந்தது. ஓகே, எப்படிப்பட்ட சபைக்கு எழுதுறாரு? எப்படிப்பட்டதான சபை? என்னங்கய்யா? வளர்ச்சி இல்லாத சபை. ஓகே, எந்த சபை? எப்படிப்பட்ட சபை? ஓகே, அது அப்படியே கையில் வச்சுட்டு 1வது அதிகாரத்துக்கு வாங்க. 7வது வசனம் வாசிங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் நீங்க குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எந்த ஒரு வரமும் அவர்களுக்கு குறைவே இல்லை. அப்படிதான் பைபிளில் நாம சொல்லிட்டு இருக்கிற அல்லது மற்றவங்க தேடிட்டு இருக்கிற அந்த ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்தது. அப்படிப்பட்ட சர்ச்சை பார்த்து 1வது அதிகாரத்தில் பாராட்டத்தில் தெரிவிச்சு அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்கள, மேலும் கர்த்தர் வரும்பொழுது நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு. 8வது வசனம் 1 கொரிந்தியர் 1:8. ஓகே, குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நான் உங்களுக்கு. இன்னைக்கு சர்ச்சில் வரங்களை நாம் தேடுறோம், வல்லமைகளை நாம் தேடுறோம். கிறிஸ்தவம் எப்படி போயிட்டுக்குன்னா அற்புதங்களை, அதிசயங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாதொரு வரத்திலும் குறைவில்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பார்த்து பவுல் சொல்லக்கூடியதான விஷயம், அவங்களை ஆவிக்குரியவர்கள் எண்ணி என்னால் என்ன பண்ண முடியல, பேச முடியல. என்ன நீங்கள் குழந்தைகளாக தான் இருக்கிறீங்க, உங்களை குழந்தைகளாக எண்ணி நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, பேச வேண்டியதாக இருக்குது. ஏன் அவங்க குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா 3வது வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும்
உங்களுக்கு இருக்கிறபடியால். அப்போ குழந்தைங்க குணம் என்ன? பொறாமை. வெயிட் நான் ஒன்றா வரேன். ஏன்னா இங்கே நம்ம செக் பண்ண தான் இருக்கிறோம். நாம் வளர்ந்து இருக்கிறோமா, நாம் வளரலையா, நம்ம சபையாய் கூடி இருப்பதனுடைய நோக்கம் என்னன்றதான் நம்ம பார்க்க இங்கே நாம் கூடி இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையில் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சிலருக்குலாம் டக்குன்னு கோவம் வந்துடும். என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு, நானும் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, நான் கரைச்சி குடித்தவன், எனக்கு அது தெரியும், எனக்கு கிரீக் தெரியும், ஹீப்ரு தெரியும், நான் அங்கே போயிருக்கிறேன், இங்கே போயிருக்கிறேன், இங்கே படிச்சிருக்கிறேன், அங்கே வச்சிருக்கிறேன், நான் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன், எத்தனை பாசஸை நான் பார்த்துருக்கேன், எல்லாம் நல்லது தான்யா, ஆனால் குழந்தையா இருக்கிறியா, இன்னும் குழந்தையா இருக்கிறியா? எப்படி என்ன குழந்தைன்னு சொல்கிற? முடிஞ்சு போச்சே. பொறாமை என்ன இருக்கு? பொறாமை. ஸோ இத்தனை வருட காலம் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஆரம்பித்ததான என்னுடைய வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு நான் உட்காந்து நான் திரும்பி பார்க்கறதான பொழுது பொறாமை இன்னும் என் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நான் இன்னும் யாராக தான் இருக்கிறேன்? ஐயோ, அப்போ ஜஸ்ட் நீங்கள் யோசிங்களே, என்ன நான் யோசித்து கொள்ளுகிறேன், நீங்கள் யோசிங்க. பொறாமை மாத்திரம் என் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நான் இன்னும் வளரவே இல்லை. எத்தனை வருடங்கள் ஆனாலும் நான் இன்னும் குழந்தையாக தான் நான் இருக்கிறேன். அது யார் மேலே வேணாலும் இருக்கலாம். சர்ச்சில் இருக்கிற ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்ம பொறாமையாக இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருவர் மீது ஒருவர் பொறாமையாக இருக்கலாம். நம்ம வேலை செய்கிற இடத்துல நாம் இன்னொருத்தர் மீது நம்ம பொறாமையாக இருக்கலாம். அல்லது நாம் வாழக்கூடியதான சமுதாயத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியதான மக்களை பார்த்து அவர்கள் மீது நாம் பொறாமை கொள்ளுகளாக இருக்கலாம். பொறாமை இருந்ததுன்னா நாம் குழந்தைங்க. தென் அடுத்து வாக்குவாதம். ஒரு சிலர் சொன்னால் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் சொன்னால் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதற்கு ஏற்க மாறாக பேசி தான் செஞ்சது தவறுன்னு தெரியும், ஆனால் அந்த தவறை ஒத்துக்காமல் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வளராதவங்க. ஒருவேளை வயதில் அவங்க வளர்ந்துருக்கலாம், அனுபவத்தில் அவங்க வளர்ந்துருக்கலாம், ஆனால் அறிவில் வளரலன்னு நான் சொல்கிறேன். வயதில் வளர்ந்துருக்கலாம், அனுபவத்தில் வளர்ந்துருக்கலாம், ஆனால் அறிவில் இன்னும் அவங்க வளராதவங்க. தான் செய்தது தவறு என்பதை புரிந்து கொள்ள முடியாதவங்க, அந்த தவறை ஒத்துக்கொள்ள முடியாமல் அந்த தப்புக்கு மேல் பூச்சி பூசி பேசிட்டு இருக்கிறவங்க, வாக்குவாதம் பண்ணுறவங்க. குழந்தைங்க குழந்தைங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். நான்லாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகி போச்சு, 20 வருஷம் ஆகி போச்சு. நான் சர்ச்சில் லீடராக இருக்கிறேன், நான் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கேன், நான் ஊழியம் பண்ணுறேன், நான் உபதேசிக்கிறேன், நான் சுவிசேஷம் பண்ணுறேன், அறிவிக்கிறேன், ஆத்துமாக்களை சந்திக்கிறேன், இன்னும் ஆலயத்திற்கு நான் தவறாமல் நான் வரேன். ஸோ எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆனால் வாக்குவாதம் இருந்ததுன்னா இன்னும் நம்ம யார்? 10 வருஷம் ஒரு குழந்தை வளராமல் இருந்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லாரும் எப்படிப்பட்டதாக பார்க்கப்படும்? பரிதாபத்திற்குரியதாய் பார்க்கும். ஸோ பொறாமை, வாக்குவாதம், அப்புறம் பேதங்களா பேதமைகளா? பேதங்கள் அப்படின்னா என்னதுங்க? மார்க்க பேதங்கள் அப்படின்வாங்க. தான் கொண்டிருக்கக்கூடியதான வழி அல்லது வழி விலகி போகக்கூடியதான ஒரு விஷயம், பிரிவினைகள் இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். அப்போ எங்கே பிரிவினை இருக்கோ, யாரிடத்தில், எங்கே இல்லை, யாரிடத்தில் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி சர்ச்சுக்கு நான் 10 வருஷமாக போகிறேன், 15 வருஷமாக போகிறேன், 20 வருஷமாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, ஊழியம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க, சோர்ஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் பிரிவினை இருக்குது, பிரிவினை பண்ணக்கூடியதான விஷயங்கள் இருக்குன்னா, வாக்குவாதங்கள் இருக்குது அப்படின்னா, பொறாமை இருக்குது அப்படின்னா, அவங்க இன்னும் குழந்தைங்க தான். அவங்க இன்னும் தன்னுடைய நிலைமையை அறிந்து கொள்ளாதவர்கள். தன்னுடைய நிலைமையை அறிந்து கொள்ளாதவங்க கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக தான் கடவுள் தன்னை அழைச்சிருக்கிறார்ன்றதான அந்த அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்கள். சபையினுடைய நோக்கத்தை தவறுதலாக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறவங்க, பயன்படுத்திட்டு இருக்கிறவங்கன்னு சொல்லி அர்த்தம். ஆக தயவு செய்து நாம் இங்கே வருவது வளருவதற்காகத்தானே தவிர தம்முடைய வளர்ச்சியை குறைத்து கொள்வதற்கோ, பிரிவினையை உண்டு பண்ணுவதற்கோ, ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமை கொள்வதற்கோ, வாக்குவாதங்களை உண்டு பண்ணி அமைதியை சீர்குலைத்து போவதற்கோ நாம் என்ன பண்ணல, நாம் இங்கே வரவே இல்லை.
கற்றுக்கிறன்றதான எண்ணத்தில் நாம் வந்தோம் அப்படின்னா வளர்றோன்னு சொல்லி அர்த்தம். அந்த கற்றுக்கொள்ளக்கூடியதான எண்ணம் இல்லை அப்படின்னா நம்ம வளரவே மாட்டோம். ஸோ அப்போ குமாரனுடைய சாயல் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு நம்மை மாற்றினார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சாயல் என்னதுங்க? அல்லது கடவுள் நம்மை உண்டாக்கினதான பொழுது ஒரு விஷயம் சொல்லுது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனமும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகலவித பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அங்க சொல்லப்படக்கூடியதான விஷயம், தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். ஓகேங்களா? ஸோ மிக முக்கியமான விஷயம், கடவுள் இங்கே சாயல் என்பது வெளிப்புறகரமான தோற்றத்தை குறித்து பேசுவது அல்ல. வெளிப்புறகரமான தோற்றத்தை குறித்து பேசுவது அல்ல. உலகத்தில் வேணா ஒரு தகப்பனை போல சாயலுக்கு ஒத்திருக்கிறான அந்த வெளிப்புறமான முக அடைப்பையோ உடல் சார்ந்ததான காரியங்களை குறித்து பேசலாம். ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடியதான காரியம் ஆவிக்குரிய குணங்கள். சொல்லப்போனால் இது குணங்களை குறித்து பேசக்கூடியதான காரியம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் என்று சொல்லுவது அவருடைய குணத்தை குறித்து பேசக்கூடியதான காரியம். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு ரூபம் என்று ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆவியாக இருக்கிற ரூபம் இல்லாமல் இருக்கக்கூடியதான கடவுளை எப்படி என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அவருடைய குணாதிசயத்தை கொண்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ கடவுளுடைய குணம் அன்பு, கடவுளுடைய குணம் இரக்கம், கடவுளுடைய குணம் தயவு, கடவுளுடைய குணம் பரிசுத்தம், கடவுளுடைய குணம் நீதி, இது எல்லாம் தான் அவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார்ன்றதான ஒரு சாயலை எனக்கு என்ன பண்ணுது, புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுது. ஏன்னா கடவுள் ஆவியாக இருக்கிறார். அப்போ கடவுள் நமது ரூபத்தின்படியையும் நமது சாயலாகும் அப்படின்னா கடவுளிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த நல்ல குணங்களை நமக்கு வச்சு உண்டாக்கி இருக்கிறார். நல்லா புரியுதுங்களா? தாவரத்துக்கும் சரீரம் இருக்கு, மிருகத்துக்கும் சரீரம் இருக்கு, மாம்சம் இருக்கு, உடம்பு இருக்கு. மிருகத்திற்கும் உணர்வுகள் இருக்கிறது, தாவரத்திற்கும் உணர்வுகள் இருக்கிறது, மனிதனுக்கும் உணர்வு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு தாவரத்திற்கு இருப்பது போல, ஒரு மிருகத்திற்கு இருப்பது போல மனுஷனுக்கு சரீரமும் இருக்கு, உணர்வு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி கடவுள் தன்னுடைய குணங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குணங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த குணங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அப்போ கடவுளுடைய குணங்கள் அவனிடத்திலிருந்து மறைந்து போயிடுச்சு. சுயநலம் உள்ள ஆரம்பிச்சு, பாவம் வந்து எல்லாமே வந்தது. ஆனால் அவன் ரட்சிக்கப்படுகிறதான பொழுது ஆவியின் கனி அவனுடைய வாழ்க்கையில் மீண்டுமாக கொடுக்கப்படுகிறது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாம் அவனுக்கு மீண்டுமாக கொடுக்கப்படுகிறது. அதை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறதான பொழுது தான், அதை அவங்க வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுகிறதான பொழுது தான் கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக மீண்டுமாக கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பாக அவங்க என்ன பண்ண முடியும், மாற முடியும். இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். மனிதன் என்பவன் கடவுளுடைய சாயல் தானே தவிர கடவுள் அல்ல. மனிதன் என்பவன் கடவுளுடைய சாயல் தானே தவிர அவன் கடவுள் அல்ல. அதை நம்ம நிறைய நேரங்களில் புரிஞ்சுக்கணும். அது எங்கேயா இருந்தாலும் சரி, நாம் யாருக்கும் அல்லது எதற்கும் நாம் கடவுள் இல்லவே இல்லை. நாம் அவருடைய சாயல். அதனால் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆகவே கடவுள் நல்ல குணங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த குணங்களை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காட்டணும். அதுதான் வளர்ச்சி. நம்ம பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கிறார்கள் என்று சொல்வதற்கு உண்டானதான ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழணும். ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லியும் இன்னும் நம்ம வாழ்க்கையில் அல்லது நம்முடைய நடக்கையில் இன்னும் பழையவைகளே இருக்குது அப்படின்னா
நாம் சபையாய் கூடியிருப்பதனுடைய நோக்கத்தை நாம் விட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி அர்த்தம். ஆகவே யோசிக்க வேண்டியதான மிக முக்கியமான கேள்வி இதுதான். இத்தனை வருட ரட்சிப்பின் அனுபவ வாழ்க்கையில் அல்லது இத்தனை வருட திருச்சபையினுடைய உறவில் நான் வளர்ந்திருக்கிறேனா, இன்னும் குழந்தையாக தான் நான் இருக்கிறேனா? குழந்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டேன். பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள். நாம் இருக்கிற இடத்துல சண்டை வருதா, அப்போ நிச்சயமாக நாம் இன்னும் வளரலன்னு சொல்லி அர்த்தம். நம்ம இருக்கிற இடம் ரெண்டாகுதா, இன்னும் அங்கே நாம் வளரணும்னு சொல்லி இருக்கிறோம். அதை நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, மாற்றம் இல்லை, ஒரே மாதிரியான லைஃப், ஒரே மாதிரியான லைஃப். அதான் திரும்ப சொல்ல, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நான் கண்டித்து பேச முடியும். உலக பிரகாரமான வாழ்க்கை இதை திருந்தினாவா அது திருந்திடும். ஆக இன்னும் அதான், இன்னும் மனப்பாட வசனம் கொடுத்து நான் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு நான் நேரத்தில் வரமாட்டேன், எந்த ஒரு விஷயத்தில் நான் ஆர்வம் காட்ட மாட்டேன், வந்தால் உக்காந்துட்டு போவேன்னு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வளராதவங்க. உங்களை குழந்தைகளை போல தான் பார்க்கணும். யாராவது கிங்ஸ்டனை போய்ட்டு 20 லிட்டர் தண்ணி கேனை போய் தூக்கிட்டோட நான் கிங்ஸ்டன்ட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்லை செகண்ட் நத்தானியில் பார்த்து, தம்பி இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பெருக்குப்பா, இதெல்லாம் மோ போட்டு தொடச்சி கொடுப்பா, நான் ஏதாவது சொல்ல முடியுமா? அப்போ சபையில் ஏதாவது நம்ம பொறுப்பு கொடுக்குறோன்னா இவருக்கு மாத்திரம் ஏன் பொறுப்பு கொடுக்குறாங்க நீங்கள் கோச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் வளரலன்னு அர்த்தம். ஏன்னா நான் குழந்தைகிட்ட நான் வேலையை கொடுக்க முடியாது, குழந்தை ஒழுங்காக செய்யாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஆல்ரெடி ஐ ஹாவ் த மெஷர்மெண்ட். என்கிட்ட அளவுகோல் இருக்குது. எந்த அளவுகோல்? கடவுளுடைய வார்த்தைன்றதான அளவுகோல் என்கிட்ட இருக்குது. ஆகவே வளர்ச்சி என்பது பேச்சு அல்ல, வளர்ச்சி என்பது செயல். வளர்ச்சி என்பது பேச்சு அல்ல, வளர்ச்சி என்பது செயல். அப்போ அந்த செயலில் தான் நாம் காட்டணும். இயேசுவினுடைய அன்பை அறிவிப்பது என்பது எளிது. இயேசுனுடைய அன்பை சொல்கிறதுன்னு ரொம்ப ஈஸிங்க. ஒரு நாள் நான் 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிடுவேன். நீங்கள் வேற விட்டா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கையில் ஒரு ட்ரக்ஸ்னா போதும் 1000 பேருக்கு என்னால் இயேசுவை குறித்து சொல்ல முடியும். ஆனால் ஒருத்தர் முன்னாடி இயேசுவை போல நான் வாழ்கிறது கஷ்டம். எனக்கு சுவிசேஷ ஊழியத்தா நான் அங்கே செய்கிறேன் இங்கே செய்கிறேன், இவ்வளோ பேரை சந்திக்கிறான். முதல்ல இயேசுவை போல வாழு. எந்த அன்பை குறித்து நீ பேசுகிறாயோ அந்த அன்பில் நீ முதல்ல நடக்க கற்றுக்கோ. எந்த அன்பை குறித்து மற்ற இடத்துல பேசுகிறாயோ அந்த அன்பில் நீ முதல்ல வாழ கற்றுக்கோ. இன்னும் என்கிட்ட போறாமல், இன்னும் என்கிட்ட வாக்குவாதம், இன்னும் குழந்தையா நான் இருந்துக்கிட்டு நான் போய் இயேசுனுடைய அன்பை சொல்கிறேன். ஏன் நம்ம சுவிசேஷம்லாம் ஏன் இன்னும் எஃபெக்ட் ஆகலைன்னா இதுதான் காரணம். நிறைய பேர் பயப்படுற, நான் சொல்லி வந்துடுவாங்களா? நீ ஏன் சொல்லி ஏன் வராமல் போயிடுவாங்க? நீ சொல்கிற வார்த்தை வல்லமை உள்ளதா? சுவிசேஷம் வல்லமை உள்ளதா? எது வல்லமை உள்ளது? கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அப்போ அந்த வார்த்தை வேலை செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட ஏதோ அதை முதல்ல மாற்றிக்கோ. அப்போ முதல்ல நான் என்ன சொல்லணும்? நான் ஒருத்தருக்கு நான் காஸ்பல் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மனிதனை நான் சந்திப்பதற்கு முன்னாடி, அவரிடத்தில் இயேசுவை குறித்து நான் பகிர்ந்து கொள்ளணும். என்ன எனக்கு வரத்துக்கு முன்னாடி இயேசுவை போல வாழ நான் முதல்ல நான் என்ன பண்ணானே கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா, அப்படி வாழ்ந்துட்டேன்னா நம்ம சொல்லவே வேணாம், அவரே வந்து என்ன பண்ணுவார்? கேட்பார். இப்போ இங்கே பிரச்சனையே இங்கே அதுதான். இங்கே எல்லாமே பேச்சில் தான் இருக்க தவிர செயலில் எதுவுமே இல்லையே. செயல் எதுவுமே இல்லையே. அப்போ குழந்தைகளை நான் குழந்தைகளாக தான் பார்க்க முடியுமே தவிர குழந்தைகளை நான் வளர்ந்தவங்களாக பார்த்தேன்னா தப்பு யார் மேலே? தப்பு யார் மேலே? அடுத்த வந்து சொல்லுவான், ஏப்பா ஒரு குழந்தைய நீ குழந்தைய மாதிரியா பார்க்குற, பெரியவன் மாதிரி பார்த்து அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களாம் எப்படி செய்வாங்க? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதான்னுவாங்க. கேட்கறது கரெக்டாக தப்பா? சொல்றது கரெக்டாக தப்பா? அப்போ 2 விஷயங்கள். ஒன்று, இயேசுவின் அன்பை நான் அறிவிப்பது என்பது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே நான் இயேசுவை நீ ஏற்றுக்கோ, அவர் உன்னுடைய பாவங்களுக்காக வந்திருக்கிறார், அவர் உனக்காக சிலுவைக்கு போனார், அவரால் நீ ரட்சிக்கப்படுவ, அவரால் உனக்கு வாழ்க்கை கொண்டு கொடுத்துட்டா, அவரை பற்றி அறிவிச்சுட்டு அப்புறம் அவன் கேட்பான, இயேசுவை நீ இதை ஏற்றுட்டு நீ என்ன மாற்றத்தை கண்ட? இயேசுவை நீ ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையில் என்ன சொல்லி அப்படின்னா அதெல்லாம் நீ கேட்காத. இயேசுவை ஏற்றுக்கோ, இதுவா சுவிசேஷம்?
அதனால தான் கடவுள் முதல்ல சொன்னார், பரிசுத்தாவி வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, முதல்ல எருசலேமில் குடும்பம், அதுக்கப்புறம் உறவினர்கள், அதற்கப்புறம் தயவுசெய்து யாரும் சொல்லி வராதவங்க நம்ம மேலே தப்பு இருக்காது. ஒரு சிலருடைய இருதய கடினங்களை அவங்களை இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் அதை குறித்து நான் இங்கே பேச வரவே இல்லை, அதை குறித்து நான் இங்கே பேச வரவே இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கை இன்னும் மாற்றத்தை காணாமல், நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர்ச்சியை பார்க்காம நான் போய் இயேசுவை சொன்னேன் அப்படின்னா அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கரெக்டாக தப்புங்களா? கரெக்டு தானே? அப்போ எவ்வளோ பெரிய மாஸ் கூட்டங்கள் போட்டாலும் யார் தான் இருப்பா? கிறிஸ்தவன் தான் இருப்பான். புதிய மக்களை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா நடக்கையே அங்கே சரியில்லை. நிறைய விஷயங்கள் பேச நம்மக்கிட்ட காணப்படக்கூடியதான குறைகளை, தவறுகளை. நமக்கு தேவையானதை மாத்திரம் நான் பேசுகிறேன். எனக்கு தேவையில்லைன்னு எந்த குணம் தெரியுதோ அந்த குணத்துக்கு நான் அனுதினமும் நான் சாகணும். அப்படி நான் சாகிறேன் அப்படின்னா, அந்த குணத்தை நான் பின்பற்றாமல் நான் வாழ்கிறேன் அப்படின்னா, நான் இயேசுவை போல் நான் என்ன பண்ணேன், அந்த சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அதனால் பேசாமல் செயலில் கொஞ்சம் காட்டுங்க. எல்லா இடத்திலும் அன்பு கூறுகிறேன் என்பது எல்லாவற்றையும் சகித்து கொள்வதற்கு சரிசமம். சகிப்புத்தன்மை இல்லை, எப்படி நான் வளர முடியும்? பொறுமை என்கிட்ட இல்லை, எப்படி என்னால் வளர முடியும்? ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ வளர்ந்த திருச்சபை என்பது ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்திருக்கக்கூடியதான திருச்சபையை தவிர அங்கத்தினுடைய எண்ணிக்கை கொண்டு வளருவது திருச்சபை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் அப்படியே மாறி போச்சு. யார் ஒரு பெரிய பாஸ்டரு? 1000 பேர் இருந்தால் மெகா சர்ச், 5000 பேர் இருந்தால் அவர் பெரிய பாஸ்டர். ஆனால் மக்கள் இன்னும் குழந்தைகளாக தான் இருப்பாங்க. மக்கள் இன்னும் வளர்ந்துருக்க மாட்டாங்க. எப்படியா என் மக்களை நீ வளரலன்னு சொல்கிற? ஐயா, கொடுப்பதும் செபிப்பதும் கலந்து கொள்வதும் இதெல்லாம் வளர்ச்சி இல்லை. நான் முன்னையே நான் சொல்லிட்டேன். என் ஆலயம் எவ்வளோ பெரிய வளர்ந்துருக்கு? என் மக்களால் தான். என் ஆலயம் எப்படி இருக்கு? என் மக்களால் தான். என் ஊழியம் எல்லாம் கரெக்டு, எல்லாம் கரெக்டு. ஆனால் இன்னும் ஒருத்தர் நேசிக்க தெரியலையே, இன்னும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த தெரியலையே, தன்னுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த ஒரு சாட்சியுமே இல்லையே. அது எப்படி வளர்ந்த மக்கள் நம்ம சொல்ல முடியும்? கடவுளுக்குள்ளானதான, கடவுளுடைய சாயலுக்குள்ளானதான அல்லது ரட்சிப்புக்கு ஏற்றதான குணநலன்கள் எதையுமே பார்க்கவே முடியலையே. எபேசியர் 5:1, எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிஏ இமிட்டேட்டர்ஸ் தான் இருக்கும். பிஏ இமிட்டேட்டர்ஸ் தான் இருக்கும், நாட் அ ஃபாலோயர்ஸ். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி. அப்படின்னா பின்பற்றுதல் என்பதுனா நம்ம ஃபாலோ பண்ண நினச்சிட்டோம். இமிட்டேட்டர்ஸ்னால் என்ன அர்த்தங்க? பிரதிபலித்தது. இந்த மிமிக்ரி பண்ணுறாங்க பார்த்தியா, அந்த மிமிக்ரின்ற வார்த்தை இதனுடைய ஒரிஜினல் கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்தது. மிமிக்ஸ்ன்றதான காரணம். ஒருத்தர் இருப்பார், ஆனால் அவராக இருக்கவே மாட்டார். அவருடைய பேச்சும் செயலும் நடக்கையும், என் பாடி லாங்குவேஜ்லேருந்து ஸ்லாங்லேருந்து எல்லாமே இன்னொருத்தருடைய செயலை. அப்போ ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி. இப்போ நான் தேவனை என்னுடைய வாழ்க்கையில், அதாவது கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் வளரணும், கடவுளை என்னுடைய வாழ்க்கையில் நான் காட்டணும். அந்த வளர்ச்சியை நோக்கி போவதற்காக தான் நான் திருச்சபையில் நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே இருக்கிறேன். இந்த சர்ச் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே தானே பொழுது நான் என்னுடைய தேவனை நான் வெளிப்படுத்துகிறேனா அப்படின்றத நாம் பார்க்கணும். ஆனால் அடுத்து சொல்கிறார், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து 2வது வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. ஓகே, இங்கே சொல்கிறாரு சுயநலமான வாழ்க்கை வேணாம். கடவுள் எப்படி நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் தன்னலமற்றதான வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. சுயநலமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஓகேங்களா? தென் அடுத்து
தம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். ஓகே, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. ஓகே, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. என்ன பரிசுத்தவானுடைய விளக்கம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்களோ, கடவுளுடைய கிருபையினால் கடவுளுடைய செயலினால் அவர்கள் பரிசுத்தவான்கள். இதில் எந்த ஒரு கேட்டகரியும் கிடையாது. எவர் ஒருவர் இயேசுவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் தங்களுடைய பாவங்களற கழுவப்பட்டு கடவுளுடைய கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் தொடர்ந்து நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் யாரு? பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டை சுருக்கி என்ன பண்ணிட்டார், அதில் போட்டு வச்சுட்டார். ஓகேவா? தென் அடுத்து அந்த மற்ற எந்த அசுத்தத்தில் சேராம தனியாய் ஒரு விஷயத்தை காட்டுறாரு, பொருளாசை உங்களுக்கு இருக்க இவைகளின் பேர் முதல் உங்களுக்குள்ளே சொல்ல. ஓகே, இப்போ நான் கடவுளை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னா இது என்னிடத்துல இருந்ததுன்னா நான் கடவுளை போல மாறுவதற்கு வளர்ந்திருக்கிறேனா? யோசிங்க. நான் எல்லாவற்றையும் நான் உங்கள் கையில் தான் கொடுக்குறேன். இன்னும் பொருளாசை ஆசை, அந்த பொருளாசை என்பது ஏகப்பட்டதான விஷயங்களை நம்ம கொண்டு போகலாம். ஆனால் அதை நான் இங்கே என்ன பண்ணதில்லை, கோடிட்டு காட்ட நான் விரும்பலை. நான் முழு காரியத்தையும் நான் சுருக்கமாக 2 வரியில் நான் சொல்லணும், அல்லது ரொம்ப சின்னதாக ஒரு 4-5 லைனில் நாம் சொல்லணும்னா, சபையாய் நாம் ஏன் இங்கே இருக்கிறோம், அல்லது சபையாய் நாம் கூடி வருவதுடைய நோக்கம் என்ன? வளருவதற்காக. எதற்காக? வளருவதற்காக. ஏன்னா ரட்சிக்கப்படும் பொழுது நான் யாராக இருக்கிறேன்? குழந்தையாக இருக்கிறேன். நான் அனுதினம் என்னுடைய வாழ்க்கையில் நான் வளர்ந்து வரலாம். இந்த வளர்ச்சி என்பது சரீர வளர்ச்சியை அது குறிப்பது கிடையாது. ஆவிக்குரிய குணத்தில் நாம் வளருவது, ஆவிக்குரிய என்ன சொல்ல குணநலங்களை நாம் பெருக்கிக் கொள்வது. பைபிளும் அதை தான் சொல்லுது, கடவுளுடைய வார்த்தையாக தான் சொல்லுது, கடவுளாக தான் விரும்புகிறாரு. ஆகவே இங்கே வளர்ச்சிக்காக தான் நம்ம அங்கே இருக்கிறோம். அப்படின்னா இந்த குணநலன்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் வளர்த்து கொண்டு இருக்கிறேனா? அப்படி நான் வளர்த்து கொண்டு வருகிறேன் அப்படின்னா கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் என்ன பண்ணிட்டுக்கிறேன், நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். அதான் சொன்னேன், ஒரு பையனோட அம்மா, சின்ன பையனோட அம்மா சர்ச்சுக்கு தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பாஸ்ட் அடி போகும்பொழுது அந்த பையன் அம்மாவை பார்த்து கேட்டானா, இவர் தான் இயேசு கிறிஸ்துவான்னு கேட்டாராம். அந்த பையன் அந்த அம்மாவை பார்த்து இவர் தான் இயேசு கிறிஸ்துவான்னு கேட்டாராம். உடனே அந்த அம்மா சொன்னார், இவர் இயேசு இல்லடா, இவர் நம்ம பாஸ்டர் அப்படின்னாராம். இவர் இயேசு அல்ல, இவர் நம்ம பாஸ்டர் அப்படின்னாராம். பாஸ்டருக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சான். என்ன வருத்தம் ஆயிடுச்சுன்னா, பையன் கேட்ட கேள்வியிலையும் தப்பு இல்லை, அந்த அம்மா கேட்டதுலேயும் தப்பு இல்லை. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும், இவர் இயேசு கிறிஸ்து அல்ல, இவர் நம்முடைய பாஸ்டர், இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் இவர் பிரதிபலிக்கிறவர்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பனே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாராம். அதுபோல் யாராவது உங்களை பார்த்து நீங்களாம் கிறிஸ்தவங்களான்னு கேட்டால் மூக்குக்கு மேலே கோவம் நமக்கு வரக்கூடாது. என்னை பார்த்து நீ எப்படி நீ கிறிஸ்தவனான்னு கேட்குற அப்படின்றதான கோபம் நமக்கு வரவே கூடாது. உடனே அந்த பாஸ்டர் யோசிப்போல் உட்காந்து நம்ம ஆராயணும், அலசி பார்க்கணும். ஏன் அவங்க நம்மளை பார்த்து நீங்களாம் கிறிஸ்தவங்களானதான ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க. அப்படி அவர்கள் கேள்வியை கேட்பதற்கு உண்டானதான செயல் என்னுடைய வாழ்க்கையில் எது இருந்ததுன்னு யோசித்தோம் அப்படின்னா நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். குழந்தை உடனே என்ன பண்ணும், சண்டைக்கு போகும். அதாங்க பேதங்கள்னு இருக்க, சண்டைகள்னு இருக்க, வாக்குவாதம் இருக்க. நீ எப்படி கிறிஸ்தவங்கன்னு சொல்லலாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க நான் இன்னும் வளரவே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாக்குவாதம் ரொம்ப மோசமான ஒரு காரியம். அதான் சொல்கிறேனே. அப்போ என்னை பார்க்குறவங்க என்னை கிறிஸ்தவங்களான்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இவங்க படிக்கிற பைபிளுக்கு படி, இவங்க போகிற சர்ச்சுக்கு ஏற்றபடி, இவங்களுக்கு கொடுத்துருக்கதான பேருக்கு ஏற்றபடி இவங்க வாழ்கிறாங்கன்னு சொன்னாவே நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அப்போ புரியுதுங்களா? இந்த வளர்ச்சியை சமுதாயத்தில் காட்டணும், சபைகளில் காட்டணும், நம்முடைய குடும்ப உறவில் நாம் காட்டணும். ஒருவேளை அந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடியதான விஷயங்களை வேத வசனங்களை வாசிப்பதின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் நான் பலவீனமாக இருக்கு அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை என்ன பலப்படுத்தும். அதனால தான் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் எழுதும்போது எழுதுறாரு,
1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானா சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமையையும் இதெல்லாம் ஒழிச்சிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கு, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கு. பொறாமை இருக்கு, வஞ்சகம் இருக்கு, புறங்கூறுதல் இருக்கு. இதெல்லாம் ஒழித்து விட்டு சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. ஐயா, அந்த புறங்கூறுதல் என்னன்னு தெரியுமா? புறணி பேசல. புறங்கூறுதல் என்னதுங்க ஐயா? புறம், அதுக்கு அழகா இருக்கு. புறம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லாத ஒருத்தரை பத்தி பேசுறது. இல்லாத அவங்க இருக்க புறம், ஏன்னா அவங்க இல்லை, அவங்க இருந்தா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆச்சுங்களா? இன்னொன்று புறம் கூறுதல், முன்ன ஒன்று பேசுறது பின்ன ஒன்று பேசுறது, முன்ன பேசுறது ஒன்று பின்ன பேசுறது ஒன்று. ஆகவே புறம் கூறுதலை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. இல்லைங்க, ஒழித்திருன்றாரு, சுத்தமா வாழ்க்கையில கொண்டு வராதன்றாரு. ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. அப்ப கடவுளுடைய வசனம் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஆச்சுங்களா? அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புறங்கூறுதலை ஒழித்து விட்டு. அதே போல எபேசியர் 5:1 வாசிங்க, நல்லா இருக்கும். 5:1, 2, 3. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக. ஓகே, 3வது வசனம் படிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும். எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்களேன். பேச்சுக்கு கூட உங்க பேர்ல என்ன பண்ணிடக்கூடாது, இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேச்சு கூட என்ன வேணாம். ஸோ அந்த அளவுக்கு கான்சியஸாக இருங்க. கான்சியஸாக கடவுள் அவருடைய குணத்தை நமக்குள்ளாக கொடுக்கறதான பொழுது அவருடைய சாயலை கொடுத்ததுக்கான குணத்தை கொடுத்ததாலே அதில் ஒன்று அந்த செல்ஃப் கான்சைன்ஸ். கடவுளை பற்றியதான அறிவு மாத்திரமல்ல, நம்மை பற்றியதான புரிந்து கொள்ளுதலும் அலசி ஆராய்ச்சி அதான் நம்ம பகுத்தறிவுன்றோம், செல்ஃப் கான்சைன்ஸ். அப்போ எனக்கு இந்த பேர் வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அளவுக்கு நாம் என்ன சொல்கிறது கவனம் உள்ளவர்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எதாவது முடிக்க போகிறதுக்கு உண்டானதான ஒரே ஒரு காரியம், வளர்ந்துருக்கிறோமா இல்லையா? வளரல அப்படின்னா குழந்தையாக இருக்குன்னா தயவு செஞ்சு வளர முயற்சி செய். வளர உனக்கு எதெல்லாம் முயற்சி செய்ய உதவி செய்யும்? கடவுளுடைய வசனம் உதவி செய்யும். கடவுளுடைய ஆவியானவர் உணவு பலவீனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறார் ஆச்சுங்களா? இன்னொரு விஷயங்க, உன் வாழ்க்கையில் வரக்கூடியதான நல்லது கெட்டது அத்தனையுமே உன்னை அதற்கேட்டதானபடி உன்னை உருவாக்கும். 8 நம்ம வாசித்த ஞாபகம் இருக்கா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவ்விடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமோ. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். தேவன் முன்குறிப்பதனுடைய நோக்கம் என்னதுங்க? தேவனுடைய முன்குறிப்புடைய நோக்கம் என்ன? 29வது வசனம் ரோமர் 8. தம்முடைய குமாரன் ரோமர் அழைத்ததனுடைய ரோமர் 8:29 சொல்லுது, கடவுள் நம்மளை அழைச்சதனுடைய நோக்கம் என்னது? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மளை மாற செய்யணும். ஹலோ, கவனம் இங்க இருக்கா? முக்கியமான பாடத்தை சொல்லி முடிக்கிறேன், முக்கியமான வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். கடவுளுடைய அழைப்பு நமக்கு எதுக்கு? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காக. இப்ப அடுத்த வசனம் சொல்லுது, அதற்காக அவர் நம்மள என்ன பண்றார்? முன்குறித்திருக்கிறாரா? இப்ப 30வது வசனம் சொல்லுது, யாரை முன்குறிச்சார்? அவர்களை அழைச்சார். யார் அழைச்சார்? அவர்களை நீதிமான்களாக்கி. யாரை நீதிமான்களாக்கி? அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்ப மேல வசனத்தை வாசிங்க 28. அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கடவுள் நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு அழைத்திருக்கிறார்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான துன்பமும் பாடுகளும் கஷ்டங்களும் நமக்கு நல்லது.
அதான் அங்கே சொல்றார், அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அன்புகளை சகலமும் நன்மைக்கு ஏதுவா. என்ன நன்மைக்கு ஏதுவா? நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு, இந்த கஷ்டம், இந்த பாடு நம்ம விட்டு போகாதானே. ஆனால் கடவுளுடைய நோக்கம், இந்த உபத்திரம், இந்த கஷ்டம் அவனை குமாரனுடைய சாயலுக்கு பாய் மாற்றிக்கிட்டே இருக்க. நம்ம பார்வையில் பார்க்குறோமா, அவருடைய பார்வையில் பார்க்குறோமா? அப்போ நம்ம கடவுளுடைய பார்வையில் இருக்கிறோம், நம்ம குழந்தைங்களோ நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா ஓகே குட், இது என் வாழ்க்கையில் நன்மை. ஏன்னா பொறுமையை நான் கற்றுக்கிட்ட, உபத்திரம் எனக்கு பொறுமை, பரீட்சை எனக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன வெட்கப்படுத்தாது. புரியுதா புரியலையா? இந்த வசனத்தை பல பேர் இந்த உலக வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில் எதுனால என்ன, என் வாழ்க்கையில் நடந்தா எப்படி நல்லது, அவரை போல நான் மாறுவதற்காக கடவுள் இதனுடைய வாழ்க்கையில் எவர்களை அழைத்தாரோ அதனால தான். மேலும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய அனாதி தீர்மானம் என்பது முன்குறித்தல். அவருடைய அனாதி தீர்மானம் என்பது ஒருவேளை நாமெல்லாம் அவரால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையும் போராட்டமும் கஷ்ட சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். என்ன நன்மை? அதை இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத ஒரு மாற்றம். என்னுடைய சரீர பிரகாரமான என்னுடைய சுய குணங்கள் ஒழிக்கப்பட்டு கடவுளுடைய குணம் எனக்குள்ளாக வளருது. இதுதான் வசனம் சொல்லுது. 28, 29, 30. அப்போ அழைத்தவர் அவரை போல மாற்றுவதற்கு கடவுளுடைய வார்த்தை மாத்திரமல்ல, அவருடைய ஆவி மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான எல்லா விதமான செயல்களிலேயும் நிகழ்வுகளிலேயும் கடவுளுடைய செயல் அங்கே இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும், அதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? கடவுள் நமக்கு உதவி செய்வார். நல்ல முறையில் வளராதவங்க தயவு செஞ்சு வளருவதற்கு முயற்சி செய்ய. ஹானஸ்டாக நேர்மையாக கடவுள்கிட்ட போங்க. இத்தனை வருட காலம் நான் கற்றுக்கொள்ளாத எதுவுமே இல்லை. இன்னும் நான் குழந்தையாகவே இருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் நான் எந்த மாற்றத்தையும் நான் பார்க்கவே இல்லை. என் குணம் மாறல, என் புத்தி மாறல, என் அறிவு மாறல, என் நடக்கை மாறல, எதுவே மாறல. ஆனால் கிறிஸ்துவர் நான் சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். எதுக்காக வரேன்னு எனக்கு தெரியல. நான் மாறணும். கடவுளுடைய குணத்தை நான் வெளிப்படுத்தி காட்டணும். உங்களை நான் என் வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்தி காட்டணும். அதற்கு வளருவதற்கு உங்கள் வார்த்தை உதவி செய்தனா அதை வாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. உங்கள் வார்த்தை எனக்கு உதவி செய்தனா அதை மனப்பாடம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபங்கள், மக்கள் ஒருவருடைய ஜெபங்கள் எனக்கு உதவி செய்து, இந்த ஐக்கியம் எனக்கு உதவி செய்து. இந்த ஐக்கியத்தை ஏன் சர்ச்சுக்கு வாங்க, இந்த ஐக்கியத்தை ஏன் விட்டு விடாதீங்க. கடவுளுடைய குணம் நம்ம வாழ்க்கையில் வளருவதற்கு இந்த ஐக்கியம் உதவி செய்தனால சர்ச்சுக்கு வாங்க, நேரத்தில் வாங்க, ஒழுங்காக வாங்க. அடிச்சவருடைய நோக்கம் அதுதான். ஏன் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறோம்? கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய செயலை நம்ம வாழ்க்கையில் காட்டுவதற்காக. புரிந்து கொள்ளுவோம், நம்முடைய தவறுகளை கடவுளத்தில் அறிக்கை செய்வோம், வளருவதற்குண்டான காரியங்கள் நாம் முயற்சி எடுப்போம். நிச்சயமாக இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு, இதோட கூட நான் முடிக்கிறேன், இந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்திட்டு கடைசியில் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ச்சில் நான் ஏன் இருக்கிறதோடைய உண்மையை நம்மளால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். கடவுள் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடுவோம்.